அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை, அதாவது 18/3/2026 பங்குனி மாதத்தோட அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு 2 நாட்களுக்கு முன்பு இந்த பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். மிக மிக அருமையான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை. நம்பிக்கை இருப்பவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு பாருங்கள். இதில் 2-3 வழிமுறைகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு முறையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. இந்த குரோதி வருடத்தோட கடைசி அமாவாசை இது. சித்திரை மாதத்திலிருந்து நம்ம வந்து அடுத்த புதிய தமிழ் ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைக்க போகிறோம். இந்த அமாவாசை என்ன நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 8:29 மணிக்கு ஆரம்பிக்குது. புதன்கிழமை காலை 8:29 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் வியாழக்கிழமை காலை 7:23 மணி வரை இந்த அமாவாசை திதியானது இருக்கின்றது. நம்ம ஒவ்வொரு மாதமும் முன்னோர் வழிபாடு செய்ததுக்கப்புறம் இந்த ஒரு வேர் வழிபாடை நீங்கள் அவசியம் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பொதுவாக நம்ம இந்த குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது குப்பையில் இருப்பவரையும் குபேரராக்கக்கூடிய, கோடீஸ்வரராக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது. ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணங்கள் உண்டு. அதில் இந்த குப்பை மேனி அப்படிங்கிறது தகரத்தையும் தங்கமாக்கும். இது வந்து ஏன் அதை மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய மருத்துவ குணங்கள் வந்து அவ்வளோ மகத்தானது. நம்ம தோலில் ஏற்படக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்து நம்மளுடைய தோல் மேனியை தங்கம் போல் ஜொலிக்க செய்யும். இந்த குப்பை மேனி இலைகள், வேர் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த ஒரு குப்பை மேனி செடியை நீங்கள் இன்றே எடுத்து பத்திரப்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 2 நாளாவது நிழலில் காயணும். இன்றோ அல்லது நாளையோ நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்திடுங்க. நிழலில் காஞ்சாதான் அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்ததுக்கப்புறம் இந்த ஒரு வேரை இந்த ஒரு பொருளில் வைத்து உங்களுடைய பூஜை அறையில் மட்டும் வையுங்க. நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் படிப்படியாக உயர்வதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அமாவாசை தினத்தன்று நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வழிபாடை செய்யலாம். ஆனால் அந்த பகல் 11:45 12:15 மணி வரை இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம் அபிஜித் முகூர்த்தம். புதன்கிழமையில் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை நாம் மிக சரியாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புதன்கிழமை அமாவாசை அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஒரு சின்ன அகல்லையோ அல்லது ஒரு செராமிக் கப்லேயோ இல்லை கிளாஸ் பவுல்லையோ உப்பு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மிளகு 3, 5, 7, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொன்னது வந்து முன்னோர் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் தான் இதை நம்ம செய்யணும் அப்படின்னோம். உங்களுக்கு வந்து முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் காலையில் சாப்பிட்ற சாப்பாடில் ஒரு வாய் காகத்திற்கு வைத்தாலோ அல்லது நிலைவாசலில் ஒரு முன்னோர்களுக்கான ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலோ அந்த முன்னோர் வழிபாடு செய்வதற்கு சமம். நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த முன்னோர் தீபம் நிலைவாசலில் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அதில் வந்து குப்பை மேனி வேர் அதில் நான் மஞ்சள் தடவி இருக்கிறேன். அதை மட்டும் இங்கே வச்சு உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது பூஜை அறையில் என்னால் வைக்க முடியாதுங்க, வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஏன் இதை செய்கிறேன்னு கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல, சுத்தமான இடத்துல இதை நீங்கள் வைக்கணும். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இந்த பொருள்களை எல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல, அதாவது மண்ணில் ஏதாவது மண் பகுதியில் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த அமாவாசை புதிதாக நீங்கள் இப்படி செய்யலாம். இப்படி செய்யறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்கள் வசமாகும். தன ஆகர்ஷணம், பணவசியம், ஜனவசியம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வேரை நீங்கள் உங்களுடைய வைக்கிறதுக்கு முன்பு உங்கள் வலது கையில் வச்சுட்டு, பணப்பற்றாக்குறை நீங்க வேண்டும், கடன் தீர வேண்டும், பொன் பொருள் எங்கள் வீட்டில் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சுடுங்க. அந்த பணத்தடைகளை எல்லாம் இந்த பொருள்கள் நீக்கிடும். சரிங்களா? இது இந்த வேரை வந்து நம்ம விரலாலேயோ இல்லை இரும்பு பொருளாலேயோ எடுக்கக்கூடாது. மரத்தாலேயோ அல்லது கல்லாலேயோ தான் எடுக்கணும். ஃப்ரெஷ்ஷான வேரை வந்து அமாவாசை அன்னைக்கு எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு முன்பாக நம்ம எடுக்கணும். அதனால தான் இந்த பதிவை நான் இன்றைக்கி உங்களுக்கு தரேன். இது முதல் வழி.
இரண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி டப்பாலையோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாலையோ கசகசா கொஞ்சம் போட்டுடலாம். பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த வேறு அதோட ஒரு ரூபாய் நோட்டு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ அதை வச்சிடலாம். சரிங்களா? அந்த மெத்தடு செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு வழிமுறை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது அடுத்த அமாவாசைக்கு இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். வேரை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுட்டு புது வேர் கிடச்சிதுன்னா அந்த அமாவாசையில் வையுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வேரே இருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் நீங்கள் இந்த வேரை உங்களுடைய வீட்டில் பயன்படுத்துவது நல்லது. இப்போ நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போவும் எங்கள் வீட்டு பூஜை அறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வெள்ளி கிண்ணத்தில் நான் சில்லற காசுகள் வச்சுருக்கிறேன். கண்ணாடிக்கு முன்பு வெள்ளி கிண்ணம், அதில் சில்லற காசு, அதற்கு மேலே இந்த வேர் எப்பொழுதுமே இருக்கும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் இதை வந்து மாற்றிடுவேன். அதனால் சின்ன சின்ன நம்பிக்கை இருப்பவர்கள் செய்து பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள். நம்ம வீட்டுக்கு வெளியில் போய் நீங்கள் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த குப்பை மேனி செடி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இதை செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வீட்டு பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த வேர் வழிபாடு யார் செய்யலாம் அப்படின்னா, சுத்தபத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்யணும். அன்றைக்கி தீட்டு காலமோ இல்லை நான் அசைவம் சாப்பிட்டனோ அப்படின்றவங்க இதை செய்யக்கூடாது. அதே போல் சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் இந்த செடியை போய் நாம் பறிக்கக்கூடாது. அதே போல் அமாவாசை அன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு அமாவாசை அன்னைக்கு நான் இந்த போய் செடியை பறிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அன்னைக்கும் அதை செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். இதை பறிப்பதற்கு முன்பு சர்வதோஷம் நசி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்போ தான் அந்த செடியை நீங்கள் வேரோடு எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் அதை நிழலில் கழுவிட்டு நிழலில் நீங்கள் காய வைக்கலாம். நமக்கு வெறும் வேர் பகுதி மட்டும்தான் வேணும். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோ திங்கள்கிழமையோ நீங்கள் எடுத்துடுங்க. மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் எடுக்கலாம். 17ஆம் தேதி கூட எடுக்கலாம். 18ஆம் தேதி எடுக்கவே கூடாது. நீங்கள் அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இரவு நீங்கள் எந்நேரம் வேணாலும் அதை செய்யலாம். இப்போ அமாவாசை நேரத்துலையும் நம்ம பார்த்தோம். எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சுத்தபத்தமாக இருக்கணும். பெண்கள் செய்ய முடியல, அவங்க கணவர் இதை வந்து செய்யலாம். அல்லது பழைய வேரை எடுத்துகிட்டு புது வேறு வைக்கிறவங்களும் சுத்தமாக இருந்து தான் அதை செய்யணும். சரி, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க, இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஒரு வேரை உங்களுடைய மணி பர்ஸில் நீங்கள் வையுங்க. அதுவே போதும். ஆனால் மணி பர்ஸ் வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கணும்னா காஞ்சி போன பூவு, பழைய ரசீது, தேவையில்லாத பொருட்கள்லாம் சில பேர் அவங்க பர்ஸில் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் பர்ஸும் நல்லா இருக்கணும். அதில் நீங்கள் ரூபாய் நோட்டுகளை அடுக்கி இருக்கக்கூடிய விதம், அதில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பொருள் எல்லாமே சுத்தமானதாக இருந்து இந்த வேரை நீங்கள் அதில் வச்சிங்கன்னா அதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக மாறும் உங்களுடைய மணி பர்ஸு. அப்படி இல்லைன்னா உங்களுடைய நிலைவாசலில் ஜஸ்ட்டு இந்த ஒரு வேரை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து வைக்கலாம். இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும். ஸோ இத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை கூடுமான வரை எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.